கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானுடைய பல பண்புகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவான நமக்காக சிலுவையில மரித்த அந்த காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கிற அவருடைய குணாதிசயம், இயேசு கிறிஸ்துவானவர் சாந்தமுள்ளவர். இயேசு கிறிஸ்துவானவர் சாந்தமுள்ளவர். மத்தேயு 21வது அதிகாரத்துல இப்படியாக அவர் தம்மை தாமே குறித்து கூறுகிறார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இது தீர்க்கதரிசி முன்பதாக பேசின காரியம். அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்துவானவர் இவர் வருவதற்கு முன்பதாக, அல்லது அந்த கழுதை மேல ஏறி வருவதற்கு முன்பதாக தன்னை குறித்து அவர் பேசுகிறார். இதுல என்ன சொல்றாரு? அவர் சாந்த குணமுள்ளவராக இருப்பதை குறித்து பேசுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். இங்கு இயேசு கிறிஸ்துவானவருடைய இருதயத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இருதயத்துல எப்படிப்பட்ட குணத்தை வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். சகரியா 9:9 கூட உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த சாந்த குணம் என்பவர் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கலாம். இந்த உலகம் என்ன சொல்லலாம்? சாந்த குணமுள்ளவர்களா இருப்பவர்களை பார்த்து அவர்கள் பயந்தவர்கள், அவர்கள் பலவீனமானவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவங்க யோசிக்கலாம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவானவருடைய சாந்த குணத்தை குறித்து சொல்லும் போது இது பலவீனம் அல்ல, இது பயந்த சுபாவம் அல்ல, அல்லது இது கோழைத்தனம் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவருடைய சாந்த குணம் என்பது பலவீனம் அல்ல, பயந்த சுபாவம் அல்ல, அல்லது கோழைத்தனம் அல்ல. இங்கு சாந்த குணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவானுடைய சாந்த குணம் என்று சொல்லப்படுகிற காரியம் வலிமை நிறைந்த சாந்த குணத்தை குறிக்கிறது. அங்கு வலிமை முழுமையாக இருக்கிறது, அதிகாரம் முழுமையாக இருக்கிறது, அவருடைய எல்லா வல்லமையும் முழுமையாக இருக்கிறது. ஆனால் எல்லாம் கட்டுக்குள்ளாக இருக்கிறது, ஒரு வரம்புக்குள்ளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் மனிதனாக வந்தார். ஆனால் தேவனாக இருந்த காரியத்தை அவர் இழந்து விடவில்லை. அவருக்கு தேவனுக்குரிய எல்லா வல்லமையும் இருந்தது, அவரிடத்துல எல்லா அதிகாரமும் இருந்தது. அதனாலதான் அவர் இந்த பூமியில இருந்த போது அற்புதங்களை செய்ய முடிந்தது. பிசாசுகள் அவரை கண்டு ஓடின, அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டன. அவர் புயலையும் காற்றையும் அதட்ட முடிந்தது, அதட்டி அமர்த்த முடிந்தது. மரணித்து போயிருந்த லாசருவை அவர் எழுப்ப முடிந்தது. மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவராக இருந்தார், மரணத்தின் மீது வல்லமை கொண்டவராக இருந்தார். லாசருவை மாத்திரமல்ல, யவீருடைய மகளையும், ஒரு விதவனுடைய மகனையும் அவர் மரணத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அவர் அந்த வல்லமையுள்ளவராக, அதிகாரம் உள்ளவராக இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். ஆனாலும் கூட இந்த அதிகாரம், இந்த வல்லமை எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளாக, தான் எதற்கு வந்தேனோ அதற்காக மாத்திரம் பயன்படுத்துகிற ஒரு காரியம். அதுதான் சாந்த குணம். சாந்த குணம் என்பது என்ன? முன்பதே சொன்னது போல பலவீனம் கிடையாது, பயந்த சுபாவம் கிடையாது, கோழைத்தனமாக இருப்பது கிடையாது, அறியாமை கிடையாது. எனக்கு எதுவும் தெரியல அதனால அமைதியா இருந்துக்கிறேன், எனக்கு எதுவும் செய்ய முடியல அதனால நான் அமைதியா இருந்துக்கிறேன், என்னால எதிர்த்து பேசுறதுக்கு திராணி இல்லை அதனால நான் அமைதியா இருந்துக்கிறேன், அது வல்ல பிரியமானவர்கள். அது மனிதர்கள் சொல்லுகிற சாந்த குணம், அது இந்த உலகம் நமக்கு வெளிப்படுத்துகிற சாந்த குணம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவருடைய சாந்த குணம் வல்லமை நிறைந்த,
அதிகாரம் நிறைந்த சாந்த குணம். அங்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் அந்த வல்லமையும் அதிகாரமும் ஒரு கட்டுக்குள்ளாக, ஒரு எல்லைக்குள்ளாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரமாக, எங்கு தேவைப்படுகிறதோ, எதற்காக தேவைப்படுகிறதோ அங்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரமாக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டுவதற்காக மாத்திரம் பயன்படுத்தப்படுகிற அதிகாரமாக, அப்படிப்பட்ட ஒரு பண்பாக அவர் இருக்கிறார். எந்த இடத்திலையும் அவர் தனக்கான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வல்லமையோ தன்னுடைய அதிகாரத்தையோ பயன்படுத்தவில்லை. தனக்கான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு மற்றவர்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அவர் மென்மையானவராக இருந்தார். அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அவருடைய வல்லமை ஒருபோதும் குறைவது கிடையாது. ஒரு இம்மி அளவு கூட இந்த பூமியில இருந்தபோது அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரமும் குறைந்ததே கிடையாது. ஆனால் அதை எதற்காக, எந்த இடத்துல, எந்த அளவு பயன்படுத்தினார் என்பது மாத்திரம்தான் அவருடைய சாந்த குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கெத்செமனே தோட்டத்துல கூட அவர் ஜெபித்து முடித்து வரும்போது அங்கு வீரர்கள் வந்து, போர் சேவகர்கள் வந்து இவரை கைது செய்கிறார்கள். அப்பொழுது பேதுரு, இயேசு கிறிஸ்துவானுடைய சீஷராகிய பேதுரு கோபத்துல என்ன செய்கிறார்? பட்டயத்தை உருவி ஒருவனுடைய காதை அறுத்து விடுகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானர் சொல்லுகிற காரியம், எனக்கு தேவையானால் லேகியோனாகிய தூதர்களை அல்லது அநேக தூதர்களை என்னுடைய பிதாவானவர் அனுப்ப முடியும், இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் அனுப்ப முடியும் என்று சொல்லி, அங்கும் கூட தன்னுடைய அதிகாரத்தை அவர் எதற்காக பயன்படுத்தினார்? தன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக அல்ல. அங்கு அறுபட்ட அந்த அந்த சேவகனுடைய காதை மீண்டுமாக ஒட்டி வைப்பதற்காக தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, அதுதான் சாந்த குணம். தனக்கானவைகளுக்காக அல்ல, பிறனுக்கானவைகளுக்காக, தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுவதற்காக அல்ல, பிறருக்கு உதவி செய்வதற்காக, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மிடத்துல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவது, நம்மிடத்துல இருக்கிற வல்லமையை பயன்படுத்துவது. இந்த ராஜா சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார். இந்த ராஜா மென்மையான ராஜாவாக இருக்கிறார். இவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜாவுக்குரிய எல்லா அதிகாரங்களும் இந்த உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் எப்படி, எந்த இடத்துல, எதற்காக பயன்படுத்தினார்? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் மேல நமக்கு அதிகாரம் இருக்கிறது. கணவர்களுக்கு மனைவி மேல் அதிகாரம் இருக்கலாம், மனைவிகளுக்கு கணவன் மேல் அதிகாரம் இருக்கலாம், பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் அதிகாரம் இருக்கலாம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் அநேக நேரங்களில் பெற்றோர் மீது அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருக்கலாம். இந்த உலகம் அநேக நேரம் இந்த அதிகாரத்தை, இந்த வல்லமையை, நம்முடைய பலத்தை கடினமானதாக நமக்கு சித்தரிக்கலாம். நீ கடினமானவனாயிரு, நீ கடுமையானவனாயிரு, உன்னிடத்துல அதிகாரம் இருக்கு, நீ விட்டு கொடுக்காத என்று சொல்லி அநேக நேரம் இந்த உலகம் மாற்று வழிகளை நமக்கு கற்றுத்தரலாம், வேறு மாதிரியான வழிகளை நமக்கு கற்றுத்தரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது, அவர் தம்முடைய கரத்துல இருந்த அதிகாரத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தினார். தம்மையே விட்டு கொடுப்பதற்காக பயன்படுத்தினார். மற்றவர்களை ஜெயிக்க வைப்பதற்காக பயன்படுத்தினார். மனிதர்களை மீட்டு கொள்ளுவதற்காக பயன்படுத்தினார். தன்னையே
விட்டு கொடுப்பதன் மூலமாக அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய இந்த அன்பு, இந்த 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 சாந்த குணம் எந்த அளவு இருக்கிறது பாருங்க. அவர் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தபடியினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தபடியினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தபடியினாலே நமக்காக அவர் முழுமையுமாக தம்மையே விட்டு கொடுத்தார். மறந்துவிட வேண்டாம், அவர் ராஜாவாக வருகிறார். ஆனால் அந்த ராஜா சாந்த குணமுள்ளவராக இருக்கிற ராஜா, நம்முடைய ராஜா, நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சாந்த குணமுள்ளவராக வருகிறார். இன்றும் அதே சாந்த குணத்தோடு கூட இருக்கிறார். அதனாலதான் நாமும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவர் வல்லமையை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் இந்த காலகட்டத்துல கூட நாம் அவருடைய கோபாக்கினைக்கு ஆளாயிருப்போம். நாம் பாவம் செய்யும் போது, நாம் தேவனுடைய சித்தத்தை மீறும் போது, நாம் தேவனை மறந்து போகும்போது, தேவனுக்கு நம்முடைய புறமுதுகை காண்பிக்கும் போது, தேவனை மறுதலிக்கிற நேரங்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்துல அவர் முழுமையுமாக அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தி இருந்தார். ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர் எங்கு இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பாரிசத்துல எல்லா அதிகாரமும் பொருந்தியவராக இருக்கிறார். பிதாவினுடைய வலது பாரிசத்துல எல்லா அதிகாரமும் பொருந்தினவராக இருந்தாலும் கூட இன்னும் அவர் சாந்த குணமுள்ளவராகவே இருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். நம்ம இன்னும் மரிக்காமல் இருக்கிறோம். இன்னும் நம்ம பல வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இவருடைய அன்புக்கு நேராக திரும்புவதில்லை. இவருடைய சாந்த குணத்துக்கு நேராக நாம் திரும்புவதற்கு ஏற்ற காலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இந்த சாந்த குணத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த சாந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னையும் உம்மை போல மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக நேரம் நம்ம பலத்தினால நம்ம காரியங்களை சாதிக்கிறோம், புத்திசாலித்தனத்தினால காரியங்களை சாதிக்கிறோம், மற்றவர்கள் மீது வார்த்தையை பிரயோகப்படுத்தி நம்முடைய காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை ஒரு மாதிரி இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி நம்ம காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை நமக்கு சாதகமாக நம்ம கொண்டு நம்முடைய காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக விட்டு கொடுத்து சாந்த குணமுள்ளவராக அவர் இருக்கிறார். நமக்காக அவர் விட்டு கொடுத்தார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில இந்த சாந்த குணம் தேவையாக இருக்கிறது, யாரிடத்துல நாம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? இந்த உலகம் சொல்லும், உனக்கு முன்பாக பலவான்கள் இருந்தால், உனக்கு முன்பாக அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்துல நீ சாந்த குணமுள்ளவராயிரு அப்படின்னு சொல்லும். அவங்க கிட்ட பகச்சிக்காத, அவங்க கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாத, ஏன்னா அவங்க உன்னை மீறி உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்கன்னு சொல்லும். ஆனா உனக்கு கீழே ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ அதிகாரத்தை செலுத்து. அவங்க உன்கிட்ட பதில் பேச முடியாது, அவங்க உன்னை எதிர்த்து நிக்க முடியாது, நீ அவங்க கிட்ட அதிகாரத்தை செலுத்தி அவங்கள அடக்கி ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கற்றுத்தரும். நம்முடைய மாம்சம் அதை சொல்லும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு அப்படியே எதிர்மறையாக கூறுகிறார். அவர் இந்த பூமியில இருந்த போது மத தலைவர்களிடத்துல அவர் சாந்த குணமாய் இல்லை. தேவனுக்கு எதிராக இருந்தவர்கள் மத்தியில அவர் சாந்த குணமாக இல்லை. பலனற்றவர்கள் முன்பதாக அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். பலவீனமான மக்கள் முன்பதாக அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார்.
பாவிகளாக இருந்த நமக்காக அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருக்கோ இந்த சாந்த குணத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். அவர்களை கண்டு பயந்ததுனால அல்ல, இயேசு கிறிஸ்துவானவருடைய சாந்த குணம் நம்மிடத்துல இருப்பதனால நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் நம்மை விட பலவீனமானவர்களாக இருக்கலாம், நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் மீறாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்துல நாம் சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவானுடைய சாந்த குணத்தை நாம் அணிந்து கொள்ளுகிறோமா? இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய இந்த சாந்த குணத்தை நாம் தரித்து கொள்ளுகிறோமா? இந்த இயேசு கிறிஸ்துவானார் தன்னுடைய சாந்த குணத்தை நம் மூலமாக யார் மீது காண்பிக்க விரும்புகிறார்? யாரை இந்த சாந்த குணத்தோடு கூட அணுக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். எந்த இடத்துல நம்முடைய வலிமையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய சாமர்த்தியத்தை காண்பித்து சாதித்து கொள்ளாதபடிக்கு தாழ்மையை வெளிப்படுத்த விரும்புகிறார். எந்த தருணத்துல இந்த தாழ்மையை வெளிப்படுத்த அல்லது சாந்த குணத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்? பிரியமானவர்கள், யோசித்து பார்க்கலாம். முதலாவது, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சாந்த குணமுள்ளவராய் இருப்பதை உணர்ந்து நாம் அந்த சாந்த குணத்தை அனுபவிப்பவர்களாக இருப்போம். அந்த சாந்த குணம் இருப்பதனாலதான் நாம் இப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நிதானித்து அறிவோம். அது மாத்திரமல்ல, இந்த சாந்த குணம் நம் மூலமாக, நம்முடைய வாழ்க்கை மூலமாக யாருக்கு தேவைப்படுகிறது, எந்த இடத்துல தேவைப்படுகிறது, அதன் மூலமாக நான் தேவனுடைய சித்தத்திற்கு என்னை விட்டு கொடுக்க முடியும். அதன் மூலமாக ஒரு சிலர் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அறிந்து கொள்ள முடியும். இது அநியாயமான சாந்த குணம் அல்ல, அநீதிக்கு துணை போகிற சாந்த குணம் அல்ல. ஒரு சிலர் அப்படி யோசிச்சிடலாம், அநீதிக்கு துணை போவது அமைதியா இருந்துடலாம். அந்த சாந்த குணம் அல்ல. இயேசு கிறிஸ்துவானுடைய சாந்த குணம் நீதிக்கு துணையாய் நிற்கும், வல்லமையை கட்டுக்கோப்பாக வைத்திரும், அதிகாரத்தை மென்மையாக பயன்படுத்தும். இந்த நாளில் யோசித்து பார்த்து நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். செபிப்போம். சாந்த குணமுள்ளவராகிய எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்துல எல்லா அதிகாரங்களும் இருந்தாலும், நீர் வல்லமை மிகுந்தவராக இருந்தாலும், எங்களுக்காக, எங்கள் நிமித்தமாக நீர் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறீர். நீர் எப்பொழுதுமே சாந்த குணமுள்ளவராக இருக்கிறீர். அதை எங்களுடைய வாழ்க்கையில நீர் காண்பித்திருக்கிறீர், இன்னும் காண்பித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களில் இந்த சாந்த குணத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது, இந்த உலகம் சொல்லுகிற சாந்த குணத்தை குறித்தே ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படியே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த தருணங்களுக்கு கர்த்தர் எங்களை மன்னியுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற அதிகாரம், வல்லமை எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி பயன்படுத்தத்தக்க அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு தாருங்க. நாங்கள் உம்முடைய சாந்த குணத்தை அனுபவிப்பவர்களாக, நாங்கள் அதனால் பலன் பெற்றவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக மாறி மற்றவர்களுக்கு, யாருக்கு இந்த சாந்த குணத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமோ, யாரிடத்துல நாங்கள் மென்மையாக இருக்க வேண்டுமோ, அவர்களுக்கு இந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீர் யார் என்பதை எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வார்த்தைகளும் வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யும். நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே, இந்த உலகம் போகிற போக்குல நாங்கள் நடந்தவர்கள் ஆண்டவரே. இது எங்களுக்கு கடினமான காரியமாக இருந்தாலும் கர்த்தர் தாமே எங்களுடைய எல்லா காரியங்களையும் சரி செய்து சீர் செய்து உம்மை போன்ற சாந்த குணமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் மூலமாக, எங்களுடைய சாந்த குணத்தின் மூலமாக இந்த லெந்து காலங்களில உம்மை ஒரு சிலர் கண்டுகொள்ள, உம்முடைய பாதைக்கு ஒரு சிலர் வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.